நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னடி யோசனையாவே இருக்க? சீக்கிரமா வேலையை முடி. கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. பாத்திரம் எல்லாம் போட்டபடியே இருக்கு. விளக்குற வேலையெல்லாம் இருக்கு. ஏங்க, உங்களுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்க வேண்டியதுதானே? என்ன மீனாட்சி, மறந்துட்டியா? ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல உனக்கு உதவியா இருப்பனே. இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறேன்? அதுக்கு இல்லைங்க, ரொம்ப நேரமாச்சு, அதான் போய் படுத்துக்கங்க. என்ன பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டு போறேன். வருஷம் நீ செய்யற இந்த பூஜைக்கு நான் உதவி செய்வேன்ல, அதே மாதிரி இந்த வருஷமும் கூடவே இருந்து உதவி செஞ்சுட்டு போறேன். அம்மா, அப்பாவும் நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பீங்களாமே. உங்க மேல அப்பா ரொம்ப கொல்லப்பெரிய வச்சிருப்பாரா? உங்க பேச்ச தட்டவே மாட்டாரா? அப்படியா? திவ்யா, உனக்கும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாப்போம் யார் மேல யாரு பாசமா இருக்காங்கன்னு. ஆமா அத்தை, ஆனா இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார்னு நான் நினைக்கவே இல்ல. திவ்யாவும் பிரதீப்பும் எங்களை விட ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்ம காவியாவை தனுஷ் மாப்பிள்ளை கண் கலங்காம பாத்துக்கிற மாதிரி பிரதீப்பும் திவ்யாவை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. உண்மைதான், நமக்கு கிடைச்ச மாப்பிள்ள தனுஷும் சரி, வரப்போற மாப்பிள்ள பிரதீப்பும் சரி, குணத்துல ரொம்ப தங்கமானவங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம், காவியாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்ச மாதிரி நல்ல மாமியார் வீடு அமையாது கொஞ்சம் வருத்தம் தான். அந்த வீட்ல யார் எப்படி இருந்தா என்ன, நம்ம மாப்பிள்ள தனுஷ் காவியாவை பூ மாதிரி கையில தாங்குறாரு. ராமருக்கு சீதை கிடைச்ச மாதிரி, கிருஷ்ணருக்கு ருக்மணி கிடைச்ச மாதிரி நம்ம தனுஷுக்கு காவியா அமைஞ்சிருக்கா. நம்ம திவ்யா மட்டும் என்ன குறைஞ்சவளா? அவ குணத்துக்கு ஏத்த மாப்பிள்ள தான் கிடைச்சிருக்காரு. அவளுக்கு எந்த குறையும் வராது, பாத்துக்கிட்டே இரு. எது எப்படி இருந்தாலும் திவ்யாவை நான் ஒரு விஷயத்துல பாராட்டுறேன். என் மகன் அவளுக்காக மாப்பிள்ள தேடி அலைஞ்சு தெரியாம டக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சா இருப்பாரு. அதுல நேரமெல்லாம் மிச்சமாயிடுச்சுல்ல. தூங்குறாங்க, பேசாம போயிடு. ஆஹா, இரு வாரேன். என்ன? ப்ளீஸ் போ, கொன்னுடுவேன். போ. போக மாட்டேன். ஐயோ, தூங்குறாங்க. பரவாயில்ல, சொன்னா கேளு, தூங்குறாங்க. போ. முடியாது.
என்ன? ப்ளீஸ் காவ்யா. போ, கொன்னுடுவேன். ம். ம்? ஏய், சி, காவ்யா. போங்கறல்ல. முடிச்சிட்டாங்களா? போ. பாரு. அப்பாடா. என்ன பண்ற நீ? ப்ளீஸ். ப்ளீஸ் போ. கொஞ்ச நேரம் தானே. எழுப்பிடுவேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல. ஏய், விடு. ஏன்டி இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டேன். முடியாது. போ வெளியில. அக்காவை கூப்பிட்டுருவேன். கூப்பிடு. அக்கா. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏய், இந்த திராட்சை இருக்கே திராட்சை, இது சாப்பிடுறதுக்கு தான். புரிஞ்சுக்கோ. இந்தா. ம். உன் மேல எரிஞ்சிட்டேன்னு கோவமா? ஆஹா. நான் எரிஞ்ச திராட்சையை பிடிச்சி சாப்பிட்டுருக்கணும். ஆஹா. குரங்கு இருக்குல்ல, குரங்கு, அதுக்குதான் இப்படி தூக்கி போடுவாங்க. அது பிடிச்சி சாப்பிட்டுரும். ரொம்ப நல்லா தான் குரங்குகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஒரு குரங்கு தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட முக்கியம், நம்ம எல்லாம் ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். யாருக்கு? கண்டுபிடிங்க மாமா. வேணி, திடீர்னு கேட்ட அப்படி ரொம்ப நேரம் புதிர் போடாதம்மா. டென்ஷனா இருக்க. யார் நீயே சொல்ல. இன்னைக்கு தனுஷ் அண்ணனுக்கு பிறந்த நாள். என்ன சொல்ற? உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவர் பிறந்திருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். ஏங்க, அப்ப நம்ம கண்டிப்பா போயே ஆகணும். அரவிந்த், நீ ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துரு. மீனாட்சி, அப்ப நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு தனுஷ் பேர்லயும் காவியா பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் வரல. ஏன் வரல? எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில இருந்து நல்லா தானே இருந்த, திடீர்னு எப்படி? சரி, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நம்ம டாக்டரை பார்த்துட்டு அப்படியே போலாம். ஏய், நீ வரலன்னா அக்கா தப்பா நினைச்சுப்பாமா. நான் வரலமா. அக்கா ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. தனுஷ் மாமா கிட்ட நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க. அவ வரலன்னா விட ஏன் வற்புறுத்துற? எனக்கு அங்க போறதுக்கு மனசு இல்லை. ஏங்க, என்ன பேசுறீங்க? நீங்க இல்லாம நாங்க மட்டும் அங்க போனா மரியாதை இருக்குமா? நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணுங்க. இனிமே உங்க குடும்பம் வேற, என் குடும்பம் வேற. ரெண்டு குடும்பத்துக்கும் ஒட்டோ உறவா கிடையாது. என்ன பேசுற நீ? மறந்துட்டியா? அவங்க நம்ம கிட்ட அவமரியாதையா நடந்துட்டத மறுபடியும் நாங்க வந்து அசிங்கப்படணுமா? நம்ம மரியாதைய நாம தானே காப்பாத்திக்கணும். உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னு நமக்கு தெரியாது. இப்ப வேணி சொல்லிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம போகலன்னா நல்லா இருக்காதுங்க. ஏங்க, நம்ம போகலன்னா காவியா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம பொண்ணு மாப்பிள்ளை கௌரவத்துக்காகவாவது நம்ம கண்டிப்பா போய் தாங்க ஆகணும். சரி, உங்களுக்காக நான் வரேன். ஏங்க, மாப்பிள்ளைக்கு ஏதாவது gift வாங்கணுமே. என்ன வாங்கலாம்? வேணி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நாம வாங்கிட்டு போலாம். சின்னவனுக்கு நல்ல பிரசான ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். சரி, வேண்டாம். அண்ணனுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, காவியா அன்னைக்கு நல்ல சரிகை வச்ச புடவை வாங்கிக்கலாமா? சரி சரி. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய ஸ்ரீஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ண மந்திர யந்திர தந்திர ஔஷதஸ்திர சஸ்திராணி சம்மர சம்மர மிருத்யோர்மோச்சகே மோச்சகே. ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய த்வீப்வே ஜ்வாலாபரீதாய சர்வதிக்ஷோபணகராய கும்பட் பரபிரம்மணே பரஞ்சோதிதே நமோ நமஹ. நாய் எண்டே இருக்கு, எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓம் சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிக்ய தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பௌபயகரம் சர்வலோகைக்கநாதம். ஓம் கிருஷ்ணாய நமஹ. ராதா ருக்மிணி சமேத கிருஷ்ண பரமாத்மனே நமோ நமஹ. ஐயா, பூஜைக்கு தேவையான தேங்காயும் புஷ்பத்தையும் கொண்டு வர சொல்லுங்க. ஏய், அந்த பூஜை சாமான்லாம் எடுத்துட்டு வா. கொடுங்க. ஏய், மகாராணிக்கு இப்பதான் விடிஞ்சுதா? இன்னும் ரெடி ஆகல? இல்ல அத்தை, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அது கூட தெரியாதுல்ல?
என்ன பாக்குற? புரியல? இன்னைக்கு உன் புருஷனோட பிறந்த நாள். அதாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் உனக்கு எங்க இருக்கும்? என்ன முழிக்கிறவ? என்ன இன்னைக்கு தனுஷ்க்கு பிறந்த நாளா? சரியா போச்சு. அது கூட ஞாபகம் இல்லையா? பாத்தீங்களா, புருஷனோட பிறந்த நாளே மறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் என்னத்த படிச்சு என்னத்த கிழிச்சாங்களோ. இவருக்கு பிறந்த நாள்னு தெரியாம போச்சே. நேத்து பூராவும் கூடவே இருந்தாரு, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. புருஷன் பிறந்த நாள் கூட தெரியலையான்னு அத்தை கேட்டாங்களே. அவமானமா இருக்கு. தனுஷ் ஏன் இப்படி பண்றாரு? போய் ரெடி ஆயிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, அண்ணி இந்த பவுடர்லாம் போடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் கிரீம் தரேன். அதை போட்டீங்கன்னா முகம் அப்படியே பளிச்சுன்னு அழகாயிடும். எங்க அண்ணா உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அசந்து நிப்பாரு. சத்து சும்மா ராத்தா, உங்க அண்ணனாவது அப்படியே அசந்து போய் நிக்கிறதாவது. உங்க அண்ணன் ரசனையே இல்லாதவரு. நான் எம்புட்டு அழகா இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு ரசிக்கவே தெரியாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அண்ணி. எங்க அண்ணன் உங்களை பத்தி தான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவும் என்கிட்ட கேட்காத, போய் உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேச கூச்சப்படுறாரு அண்ணி. எல்லாம் போக போக சரியாயிடும். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு அழகு பண்ணிவிட போறேன். அப்புறம் பாருங்க, அண்ணன் உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குட்டி போட்டு போன மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வருவாரு. என்ன இந்த லிப்டிக்க பார்த்து உங்க அண்ணன் மயங்கிருவார்ல? ஐயோ அண்ணி, இதெல்லாம் போடாதீங்க அண்ணி. அண்ணன் பார்த்து பயந்து ஓடிட்டு போறாரு. நான் ஒரு லிப்ஸ்டிக் தரேன், அத போடுங்க. சரி, தரதும் தான் தர. அந்த புத்தகத்துல பொண்ணுங்க கலர் கலரா போட்டுட்டு வரோம்ல, அந்த மாதிரி இருந்தா கூடு, அப்பதான் எடுப்பா இருக்கும். என்கிட்ட இருக்கிற எல்லா மேக்கப் மெட்டீரியலையும் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் உட்காருங்க. உங்களுக்கு கிரீம்லாம் போட்டு அழகா பண்ணி விடுறேன். வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எப்படி ரெடி பண்றேன்னு மட்டும் பாருங்க. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அண்ணி, அண்ணி செம்மையா இருக்கீங்க. நானே உங்களை பார்த்து அசந்துட்டேன் போங்க. சூப்பர் அண்ணி. நீங்க வேணா பாருங்களேன், நீங்க ஃபங்க்ஷன் போனீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் பாப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்படியே திருஷ்டி சுத்தி போடணும்.
காவ்யா சீக்கிரம் வா. என்ன பண்ற காவ்யா? லேட் ஆகுதுல்ல.